நாம் மானுடராக பிறந்திருப்பது கடவுள் வழிபாட்டுக்காக. கடவுள் வழிபாடு என்பது கடவுள் நம்முடைய காரியத்துக்கு பயன்படுத்துவதல்ல. கடவுளை வழிபட்டு நாம் கடவுள் மயமாதல். மற்ற உயிர் வகைகள் எல்லாம் மண்ணுலகில் பிறந்து பல பல ஆசைகளை நிறைவேற்றுகின்றன. மனிதன் ஒருவனுக்குத்தான் சாத்தியம் பரம்பொருள் இன்னதென்று கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளுதல், அதற்கேற்ற பிரகாரம் ஒழுகுதல், பரம்பொருளை அடைதல். இது மனிதனுக்கு சாத்தியம், ஏன உயிர்களுக்கு சாத்தியம் அல்ல. அவையினுடைய சொற்படி வீடு பெறனில் பரம்பொருளிடத்திலும் நாம் வந்திருக்கின்றோம். உலகில் வந்த நாம் வந்த வரவை மறந்துவிட்டோம். எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம் கேட்டு அறிந்து கொள்ளுதல், பழக்கத்தில் கொண்டு வருதல், யதாஸ்தானம் சென்றடைதல், அது வீடு பெறனில். இப்படி விஷயத்தை கேட்பது, சிந்தித்து பார்ப்பது தெளிதல். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். பரத்துக்கு நமக்குள்ள தொடர்பு இன்றைக்கு மாறாதது. பரத்து நின்று நாம் வந்திருப்பதால் உலக கிருத்தியங்கள் நிலையற்றவைகள், நம் சொரூபத்துக்கு முரண்பட்டவைகள். எத்தனையோ ஜென்மங்களில் ஆராய்ந்து பார்த்தான பிறகு இந்த உண்மை விளங்குகின்றது. யதார்த்த நிலை நமக்கு வீடாக இருப்பது பரமனாகிய பரவஸ்து. பரவஸ்துவை கேட்டு அறிந்து கொள்கின்ற அளவு சாதனத்துக்கு பயன்படுகின்றது. அதன் பிரகாரம் ஒழுகுவோமானால் அப்பொழுதுதான் மானுட ஜென்மத்தை நன்கு பயன்படுத்துகின்றோம். நாம் மானுடராக பிறந்திருப்பது கடவுள் வழிபாட்டுக்காக. இந்த கோட்பாடு உபனிஷத்தில் அற்புதமாக சொல்லப்படுகிறது. அந்யத் ஸ்ரேயோ அந்யதுதை பிரேயஸ் தேவ்பே நானார்த்தே புருஷம் சினீதக தயோ ஸ்ரேயோ ஆததானசு சாதுர்பவதி தீரை அர்த்தாத்யாவு பிரேயோ விரணீதே. ஸ்ரேயஸ் என்பது வேறு, பிரேயஸ் என்பது வேறு. இரண்டும் இரண்டு நிலைகளில் மனிதனை எடுத்து செல்லுகின்றன. ஸ்ரேயஸை நாடுகின்றவன் பரத்தை அடைகின்றான். பிரேயஸை நாடுகின்றவன் துக்கமயமான யுகத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்றான். ஏன் இவ்வுலகிலே திருப்தியடை நாம் இருக்கக்கூடாது என்கின்ற கேள்வி பிறக்கலாம். இவ்வுலகமே நமக்கு தக்க விடையை தருகின்றது. இவ்வுலக வாழ்க்கை எத்தகையது? இன்பமாக துவக்கி துன்பமாக முடிவுறுகின்றது. இதற்கு மாறாக இவ்வுலகில் யாரும் எந்த அனுபவம் பெற்றது கிடையவே கிடையாது. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுகளாக மக்களாகிய நாம் உலகத்தில் வந்திருக்கின்றோம். வெவ்வேறு படித்தரங்களில் வெவ்வேறு முயற்சி பண்ணுகின்றோம். எந்த படித்தரத்தில் எந்த முயற்சி பண்ணினாலும் இவ்வுலகத்தை பற்றி உண்மை என்ன? இன்பமாக வாழ்க்கை துவக்குகின்றது, துன்பமாக முடிவுறுகிறது. அனித்யம் அசுகம் இமம் லோகம் பிராபிய பஜஸ்வமாம். இந்த உலகம் நமக்கு நித்தியமானதல்ல. அதற்கு பிரமாணம் என்ன? பிறந்துடனே சாகிறது ஒரு உயிர். ஒரு நாளில் சாகின்றது, ஒரு வாரத்தில், ஒரு மாசத்தில், ஒரு வருஷத்தில், எப்பொழுது வேண்டுமென்றாலும் மடிந்து விட்டு போவோம். இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று எண்ணவது இடமில்லை. அவ்வளவு அனித்தியமானது. நீரில் உள்ள நீர்க்குமிழிக்கு நிகரானது. எப்பொழுது உடைந்து விட்டு போம் என்பது நமக்கு தெரியாது. பிரபஞ்ச வாழ்க்கை நமக்கு எப்பொழுது முடிவுறும் என்பது நமக்கு தெரியாது. அவ்வளவு அனித்தியமானது. பிறகு அசுகம், துக்கம் நிறைந்திருக்கின்றது, சுகம் இருக்கின்றது. சுகமாக வாழ்க்கை துவக்கி துக்கமாக முடிவுறுகின்றது. நிரந்தரமான பேரின்பம் அடைய விரும்புவோமானால்
இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் சுவாமிகள் சொன்னதுக்கு நிகரான பேரின்பத்தை பெற விரும்புவோமானால் அது இந்த பிரபஞ்சத்தில் பெற முடியாது, பரமனிடத்துத்தான் சாத்தியம். ஆக இவ்வுலக சம்பந்தமான நாட்டத்துக்கு பிரேயஸ் என்றும் பாரமார்த்திய பெருநாட்டத்துக்கு ஸ்ரேயஸ் என்றும் பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். வள்ளுவர் இதை விளக்குகின்றார். சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு என்பது முக்தி பேறு, பிரபஞ்சத்தினுடைய அநித்தியமான வாழ்க்கையின்று விடுபட்டு நித்தியமான வாழ்க்கையாகிய பரத்தை அடைவது சிறப்பு. சிறப்பு என்று தமிழில் சொல்வது சிரேயஸ் என பொருள்படுகிறது வடமொழியில். சிரேயஸை நாடுகின்ற மனிதர்கள் தான் மாண்பு ஜென்மத்தை நன்கு பயன்படுத்துகின்றார்கள். பிரேயஸ் நாட்டம் மக்களுடையது மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், எல்லா உயிர் வகைகளும் பிரேயச நாடி வருகின்றன. அறிவு படைத்திருக்கிற மனிதனுக்குத்தான் சாத்தியம் சிரேயசை நாடுவது. பஞ்சேந்திரியங்கள் மூலமாக பிரபஞ்ச வாழ்வை அனுபவித்து வருவது பிரேயஸ். அதனுடைய பாங்கு எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக அமைந்திருக்கின்ற பாங்கு நிரந்தரமான இன்பத்தை தராது, இன்பமாக துவக்கி துன்பமாக முடிகின்றது. சிரேயஸ் அத்தகையதல்ல. துவக்கத்தில் இன்பம், இடைநிலையில் இன்பம், யாண்டும் பேரின்பமாகவே முற்று பெறுகின்றது. அதை பற்றிய ஆராய்ச்சி பண்ண பண்ண அதுதான் நமக்கு பொருத்தமானது. துன்பம் நிறைந்த இப்பிரபஞ்சத்தில் கட்டுண்டு கிடப்பது நித்தியமானதல்ல என்பது விளங்குகின்றது. உலகில் தோன்றியிருக்கிற உயிர் வகைகளுள் பரிணமித்து மேல்நிலைக்கு வந்திருக்கிற உயிர் மானுடன். மானுடன் அடைந்திருக்கிற நிலைக்கு மேல் அடைவதற்கு ஒன்றும் இல்லவே இல்லை. உடல் அமைப்பில் மனிதன் உச்சநிலைக்கு வந்திருக்கின்றான். அறிவுத்துறையில் அவன் உச்சநிலைக்கு வந்திருக்கின்றான். இவ்வுலகை பயன்படுத்துகிற முறையில் உச்சநிலைக்கு வந்திருக்கின்றான். இத்தனையும் செய்து பார்த்தான பிறகு ஒரு குறைநிலையை இவ்வுலகில் அவன் கண்டுபிடிக்கின்றான். என்ன குறைநிலை? இது நிரந்தரமான வாழ்வு அல்ல. நாம் விரும்புவது துன்பங்கலவாத பேரின்பம். இன்பத்தை தருவது போன்று இந்த உலகம் மையல் ஊட்டுகின்றது. அதை நாடு செல்லுகின்றோம். ஆனால் இறுதியில் மரணம்ங்கிற துன்பத்தில் தான் எல்லா உயிர்களும் நாம் அடிபட்டு போகின்றோம். மரணமிலா பெருவாழ்வு இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை. ஆகையினால் மரணமிலா பெருவாழ்வு விரும்புகின்றவர்கள் தங்களை வேறொரு போக்கில் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேறொரு போக்கில் பக்குவப்படுத்துவதுதான் சிரேயஸ் மார்க்கம். சிற்றுயிர் பேருயிராக பரிணமித்து வர வர இந்திரியங்களில் பண்பாடடைந்து மேல்நிலைக்கு வருகின்றன. ஸ்தாவரமாக உயிர் உலகில் துவக்குகிறது என்றால் ஸ்தாவரங்களாக இருக்கின்ற மரம், செடி, கொடிகள் ஸ்பர்ச உணர்ச்சி என்கின்ற ஒரு உணர்ச்சியில் தான் வாழ்க்கை துவக்குகின்றன. தொட்டு உணர்தல், ஊறு, ஸ்பர்சம் இப்படி பெயர் பெறுகின்றது. தொட்டு உணர்தல் ஒரு இந்திரியத்தை வைத்துக் கொண்டு ஒரு அதிசயம். ஸ்தாவரங்களாக நிலைத்திணைகளாக இருக்கின்ற மரம், செடி, கொடிகள் நிறைவாழ்வு வாழுகின்றன. அது அதிசயம். மரம், செடி, கொடிகளுக்கு குறைவாழ்வு இல்லவே இல்லை, நிறைவாழ்வு வாழுகின்றன. எந்த மரம், செடி, கொடி ஆராய்ந்து பார்த்தாலும் அது அடைகிற பெருநிலை அடைகின்றது. மற்றதுக்கு பயன்பட்டு பிரயோஜனமாக வாழ்க்கை முடிக்கொண்டு வருகின்றது. மரம், செடி, கொடி எடுத்தால் அற்புதம் என்ன? பூவாக கனியாக பரிணமிக்கின்ற பொழுது தெய்வீக மகிமை முழுதும் அவைகளில் வெளியாகின்றன. ஆனால் ஒரே ஒரு இந்திரியம், ஸ்பர்சம், ஊறு என்கின்ற ஒரே ஒரு இந்திரியம்,
5 இந்திரியங்களை படைத்தவனாக மனிதன் இருக்கின்றான். அதற்கு மேல் விவேகம் என்கின்ற பேரறிவை படைத்தவனாக இருக்கின்றான். மனிதனுடைய மகிமை இத்தகையது, ஸ்தாவரத்தினுடைய மகிமை இத்தகையது. அடுத்தபடி எறும்பினத்தை ஆராய்ந்தால் 3 இந்திரியங்களை பெற்றிருக்கின்றன. கண் கிடையாது, காது கிடையாது, தொட்டு உணர்தல், சுவைத்து பார்த்தல், மோப்பத்தால் அறிதல். எங்கு உணவு இருக்கிறது எறும்பினம் மோப்பத்தால் அறிகின்றது. ஒரு எறும்பு நடந்து போன இடத்தே ஸ்பரிசத்தால் மற்றொரு எறும்பு பின்தொடர்ந்து போகின்றது. சுவைத்து பார்த்து நல்ல உணவு எது, பொருந்தாத உணவு அது கண்டுபிடிக்கின்றது. எறும்பு இனத்தில் இன்னொரு அதிசயம், சமுதாய வாழ்க்கை வாழுகிறது, தனித்தனியாக அல்ல. எறும்பினம் எப்பொழுதே சமுதாய வாழ்க்கை வாழுகின்றது. மனிதன் எறும்பு உலகத்தினர் அறிந்து கொள்ள வேண்டிய பெரிய பாடம், தான் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினன், அங்கத்தினன் ஆகினால் தன்னுடைய ஜீவிதம் தனக்கு பயன்படுவதை விட அதிக சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும். எறும்பு இணைந்த பாடம் நமக்கு போட்டி வருகின்றது. அல்லும் பகலும், அது கண்ணிலானால் இரவு பகல் கிடையாது. அல்லும் பகலும் எறும்பு இனம் உழைக்கின்றது தன்னுடைய சமுதாயத்துக்காக. தனி நலன் பொது நலனில் அடங்கியிருக்கின்றது. அறிவுகட்ட மனிதன் என்ன பண்ணுகின்றான்? சமுதாயத்தை தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்துகின்றான். மாண்ட ஜென்மத்தை அனர்த்தமாக வீண்விரயம் பண்ணுகின்றான். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழுகின்றவர்கள் தான் தக்க மானுடர்கள் ஆகின்றார்கள். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழுகின்றவர்கள் தான் யஜ்ஞமூர்த்திகள், வேள்வி வேட்கின்ற பெருமக்கள் ஆகின்றார்கள். விவேகானந்தர் இதை குறித்து பகிர்ந்தார். They alone live who live for the welfare of the others. The others are more dead than alive. பிறர்க்கென வாழுகின்றவர்கள் தான் உண்மையான வாழ்க்கை வாழுகின்றார்கள். ஏனையவர்கள் வாழ்ந்திருந்தும் நடமாடும் பிணத்துக்கு நிகராக வீணே வாழ்ந்திருக்கின்றார்கள். எறும்பு இனத்தினின்று இந்த பெரிய பாடத்தை மனிதன் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றான். பிறகு 5 இந்திரியங்களை பெற்றிருப்பது தேனீ உலகம். தேனீ வாழ்வதும் சமுதாய வாழ்க்கை. 5 இந்திரியங்கள் மனிதனுக்கு இருக்கிற 5 இந்திரியங்கள் தேனீக்கு இருக்கின்றது. அது அற்புதமான சமுதாய வாழ்க்கை வாழுகின்றது. மனிதன் இந்த 2 இனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம், எறும்பை போன்று சுறுசுறுப்பாகவும் தேனீயை போன்று சுத்தமாக வாழ்ந்திருக்க வேண்டும். பரமசர் பகிர்கின்றார், மானுடா, நீ தேனீயை போன்று இரு, வீட்டியை போன்று இருக்க வேண்டாம். நாம் வசித்து வர வீட்டில் ஈக்கள் உருவெடுத்து வாழ்ந்து வருகின்றன. வீட்டு ஈக்கும் தேனீக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தேனீ தன் அடையில் அமரும், புஷ்பத்துக்கு போகும், வேற இடத்தில் உட்காராது, அவ்வளவு சுத்தமானது. வீட்டி எத்தகையது? கடவுளுக்கு நைவேத்தியத்துக்காக தூய் உணவு ஆயத்தப்படுத்துவோம், அதன் மீது உட்காரும், அடுத்தபடி ஒரு மலத்தின் மீது போய் உட்காரும். சுத்தம் அசுத்தம் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாது வீட்டிக்கு. தேனீக்கும் அசுத்தத்துக்கும் வெகு தூரம். மானுடா, நீ தேனீயை போன்று இரு, வீட்டை போன்று இருக்க வேண்டாம். சுத்தமே வடிவெடுத்தவனாக இருக்க வேண்டும். உழைப்பே வடிவெடுத்தவனாக இருக்க வேண்டும். பிறகு சமுதாயத்துக்கு நல்ல அங்கத்தினனாக இருக்க வேண்டும். சிறந்த கோட்பாடு. பண்பட்ட மக்கள் யார் என்று கேள்வி கேட்டால் இந்த உபனிஷத்து மந்திரம் யமதர்மராஜனால் நச்சிகேதனுக்கு சொல்லப்பட்டது. யமனை பற்றி நமக்கு தவறுதலான அபிப்பிராயம் இருக்கின்றது. பயங்கரமூர்த்தி என்றும் அரக்கத்தன்மை வாய்ந்தது என்றும் அசுச்சி ஆபாசமே வடிவெடுத்தவன் யமன் என்று கருதுகின்றோம். உண்மை அது அல்ல. யமனுடைய சுரூபமாக பிறந்தவன் யுதிஷ்டன் தர்மன். பூலோகத்தில் தர்மராஜன் என்றால் யுதிஷ்டிரன். சரீர அழகிலே, வாழ்க்கை முறையிலே, தர்மத்தை அனுஷ்டிப்பதிலே, ஒவ்வொரு படித்தரத்திலும் யாண்டும் நமக்கு சான்றாக இருப்பவன் யம தர்மராஜன், யுதிஷ்டனாகிய தர்மராஜன். சொர்க்கலோகம் பரத்தை ஆராய்ந்தால் முறையாக
பரத்துக்கு உயிர்களை ஆயத்தப்படுத்துகின்றவன் யம தர்மராஜா. யோகசாஸ்திர யமம் என்றாலே நேர்மையான வாழ்க்கை, நீதி தவறாத வாழ்க்கை. அது வடிவெடுத்திருக்கின்ற யமன் பரஞானம் வாய்க்க பெற்றவனாக இருக்கின்றான், பிரபஞ்ச ஞானம் வாய்க்க பெற்றவனாக இருக்கின்றான். மண்ணுலகில் வாழ்ந்திருக்கின்றவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். மரணத்தின் மூலமாக மறுமைக்கு சென்றவர்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். இம்மை மறுமைக்கு அப்பால் இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அத்தகைய யம தர்மனிடம் போக வேண்டிய நெருக்கடை மக்களுள் சிறந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ரிஷிபுத்திரனாகிய நச்சிகேதன். அவனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. தந்தை கௌதமர் விஸ்வசித்தி யஜ்யம் என்கின்ற ஒன்றை யாகத்தை செய்தார். அதை முறையாக செய்தால் உலகம் மனிதனுக்கு சொந்தமாகிறது, விஸ்வமே அவனுக்கு சொந்தமாகின்றது. இதில் சிரமம் ஒன்றுமில்லை. தத்துவத்தை அறிந்தால் நம்மவர்களுக்கிடையிலே விஸ்வஜித் யஜ்யம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பது விளங்கும். அவர்கள் பரத்துக்கும் தகுதியுடையவர்களாகிறார்கள் என்பது விளங்குகின்றது. இது போன்றது பூமியிலிருந்து நீர் ஆவியாக மேலே கிளம்பி போகின்றது. மழை துளியாக கீழே வருகின்ற பொழுது தரையில் விழுந்தால் மறுபடியும் ஆவியாக மறைந்துவிட்டு போகின்றது. கடலுக்குள் விழுந்தால் சமுத்திரத்தின் கண் வானத்தில் வருகின்ற நீர்த்துளி தன்னை கொடுத்து விட்டால் சமுத்திரம் அதுக்கு சொந்தமாகின்றது, அழியாத நிலை. கடவுளை அடைவது அத்தகையது. தன்னுடைய ஜீவிதத்தை யார் ஒருவன் இறைவனுக்கு சொந்தமாக்குகின்றான், இறைவன் இவனுக்கு சொந்தமாகின்றான், பிறகு இறைவனுக்கு சொந்தமாக இறைவனுடன் தக்க செல்வன் செல்வியாகின்ற பொழுது பிரபஞ்சம் எல்லாம் தனக்கு சொந்தமானதுக்கு நிகர். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கர ஆர்கோல் சதுரர். அந்தமொன்றில்லா ஆனந்தம் நான் பெற்றேன், யாதுகோல் நீ பெற்றது என்பால். இப்படி மாணிக்கவாசகர் இறைவனோடு இறைவனுடைய மகிமை குறித்து பேசுகின்றார். பக்தன் யார்? தன்னுடைய ஜீவிதம் முழுவதும் இறைவனுக்கு கொடுத்து விடுகின்றான். இறைவனிடம் ஒன்று கேட்பதில்லை. அது ஸ்ரேயஸ். பிரேயஸ் மார்க்கத்தில் போகின்றவர்கள் ஈஸ்வரத்தில் பிரார்த்தனை பண்ணினால் சுயநலத்துக்காக பிரார்த்தனை பண்ணுகின்றார்கள். இவ்வுலக வாழ்க்கை உறுதி பெறுவதற்கு பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். இது காமிய பிரார்த்தனை, ஒரு நாளும் பண்பாட்டுக்கு அறிகுறியாகாது. இந்திய பண்பு நம்மிடத்து அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நச்சிகேதனை சரியாக அறிந்து கொண்டால் என்ன பாங்கில் நம்மை நாம் பண்படுத்த வேண்டும் என்பதும், யம தர்மராஜனை சரியாக அறிந்து கொண்டால் பரத்தை அடைவதற்கு யமன் எப்படி உதவி புரிகிறான் என்பதும் விளங்குகின்றது. யம தர்மராஜா நச்சிகேதனுக்கு சொன்னதுதான், அந்யத் ஸ்ரேயோ அந்யுதை பிரேயஸ் தேவ்பே நானார்த்தே புருஷம் சினீதக தயோ ஸ்ரேயோ ஆதுதானச சாதுர்பவதி ஹியதேர்த்தாத் யவ் பிரேயோ விரணீதே. ஸ்ரேயஸ் வேறு, பிரேயஸ் வேறு. இரண்டும் இரண்டு நிலைகளில் மனிதன் எடுத்து செல்கின்றன. பிரேயஸை நாடுகின்றவன் பிரபஞ்ச வாழ்க்கையில் மரணமயமா இருக்கின்ற பிறவி பிணிக்கு ஆளாகின்றான். ஸ்ரேயஸை நாடுகின்றவன் பரத்தை அடைகின்றான். நச்சிகேதன் கௌதம ரிஷிக்கு புதல்வனாக வாய்த்தவன். அவர் விஸ்வஜித் யஜ்ஞத்தை ஆரம்பித்தார். அதுக்கு முதல் நிபந்தனை தனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் பொது உடைமை ஆக்குதல் முதல் நிபந்தனை. கௌதமர் அதை செய்யவில்லை. அவர் என்ன பண்ணினார்? அந்த காலத்தில் செல்வமாக இருந்தது பசுக்கள். நல்ல பசுக்கள் தமக்கு தனியா எடுத்து வைத்துக் கொண்டார். கெடான பசுக்கள், ஈனாத பசுக்கள், சாக போகிற பசுக்கள் தானமாக கொடுத்தார். நச்சிகேதன் பார்த்தான், எடுத்த எடுப்பிலேயே தந்தை பிழை போகின்றார். சரியான நிபந்தனை நிறைவேற்றாத நிலையை எடுத்து விஸ்வசித் யஜ்ஞம் நிறைவேறாது. தனக்கு சொந்தமாக இருப்பதெல்லாம் பொது உடைமை ஆக்கிவிட்டால் உலகம் தனக்கு சொந்தமாக சான்று இந்த காலத்தில் காணலாம். மகாத்மா காந்தி தமக்கு சொந்தமாக இருக்கிறதெல்லாம் நாட்டுக்கு கொடுத்தார். உலகம் முழுவதும் அவர் சொந்தமானது. ஆப்பிரிக்காவுக்கு போனார், ஆப்பிரிக்கா அவர் சொந்த பூமி. லண்டனுக்கு போனார், லண்டன் மக்கள் எல்லாம் அவர் சொந்தமானார்கள்.
இங்கிருக்கின்ற பொழுதே யார் மானுடன் ஒருவன் தன்னுடைய ஜீவிதத்தை பொது நன்மைக்காக என்று ஒப்படைக்கின்றான், மக்கள் எல்லோரும் அவனை சொந்தமாக கருதுகின்றார்கள். அது விஸ்வஜித் யஜ்ஞத்தினுடைய ஒரு அம்சமாக வந்து அமைகின்றது. இதற்கு மாறாக கௌதமர் தன்னுடையது என்று பாகுபடுத்தி நல்லவைகளை தமக்கு வைத்துக் கொண்டார், கெட்டதை எடுத்து தானம் பண்ணினார். தானங்கிறதுக்கே பொருள் நமக்கு பயன்படுவதை பிறர் கொடுப்பது தானம், நமக்கு பயன்படாத இடத்து கொடுப்பது தானமாகாது. கௌதம ரிஷி அதை அந்த முதல் நிபந்தனையிலே தவறுதலாக போனார். நச்சிகேதன் பார்த்தான், தந்தை பிழை போனால் அதற்கு ஈடு செய்வது மைந்தனுடைய கடமை. ஆகையினால் பெற்றோருக்கு உள்ள செல்வத்தில் தலை சிறந்த செல்வமா இருக்கிறது பெற்றெடுத்த மக்கள். ஆடு மாடுகள், பூமி, தனம் இதெல்லாம் இரண்டாம் தரமான செல்வம். உண்மையான செல்வமாக இருப்பது பெற்றெடுத்த மக்கள். நச்சிகேதன் தன்னை பற்றி சொல்லுகின்றான், என் தந்தைக்கு வாய்த்துள்ள சிக்ஷை கூட்டத்தில் நான் தலைமானாக்கு நல்லா விட்டாலும் இடைமானாக்கு நல்ல, கடைமானாக்கு நல்ல, இடைமானாக்கனாக இருக்கின்றேன். என்னை அப்பா யாருக்காவது தானமாக கொடுத்தால் இவர் பண்ணுகிற பிழைக்கு ஈடாகும் என்று கருதி, அப்பா என்னை யாருக்கு தானமாக எடுத்துக் கொடுக்கின்றீர் என்று கேட்டான். அப்பா காதில் போட்டுக் கொள்ளவில்லை, வேண்டும் என்றே. இரண்டாவது தடவை கேட்டான், அதையும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. மூன்றாவது தடவை கேட்டான், சபையோர் அறிய அவருக்கு கோபம் வந்து விட்டது. இடையே உன்னை எவனுக்கு பிடிச்சு தருவேன் என்று கோபித்து சொன்னார். பிள்ளை பார்த்தான், ரிஷியுடைய நாக்கில் வருகிற வார்த்தை பொய் போகக்கூடாது. எதை பகர்ந்தாலும் அது சத்திய சங்கல்பமாக இருக்க வேண்டும். இதை குறித்து பரமசர் நமக்கு ஒரு பாடம் போட்டுகின்றார். சிறு விஷயமானாலும் சரி, பொய் போகிற வார்த்தையினுடைய வாயில் வரக்கூடாது. நல்லவர்கள் தம்மிடம் வந்தால் மறுபடியும் வருவாயா என்று கேட்பார். நல்லவர்கள் அல்லாத வந்தால் அந்த வார்த்தை அவர் வாயில வராது. ஒரு மனிதனை பார்த்தார், மறுபடியும் வருவாயா என்று கேட்டார். வருகிறேன். எப்பொழுது வருவாய்? கட்டாயம் அடுத்த புதன்கிழமை சொன்னார் பக்தர். பரமசர் சொல்லுகின்றார், அடுத்த புதன்கிழமை வருகிறேன் என்று சொல்லு, திருவருள் கூட்டி வைத்தால் வருகிறேன் என்று சொல்லு, வசதிப்பட்டால் வருகிறேன் என்று சொல்லு, கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் ஒருவேளை வர முடியாது போய்விட்டால் எந்த காரணத்தை முன்னிட்டும் மனிதன் சொன்ன சொல் பொய் போகலாகாது. சொன்ன சொல் பொய் போனாலும் சொருமே பொய்யாக போகின்றது. சத்தியமே ஜெயதே நான் நிறுத்தம். நம் நாட்டுக்கு லட்சியமாக இருப்பது சத்தியம். ஆயினும் அதைத்தான் நாம் புறக்கணிக்கின்றோம், சீர்கேடடைந்து வருகின்றோம். நச்சிகேதன் தந்தை சொல்லிவிட்டாரே, அவர் சத்திய சங்கல்பன் ஆக்குதல் பொருட்டு பாடுபடுவது என்னுடைய கடமை. வேத காலத்தில் தந்தையை சத்திய சங்கல்பன் ஆக்கியவன் நச்சிகேதன். இதிகாச காலத்தில் தந்தையை சத்திய சங்கல்பன் ஆக்கியவன் தசரதராமன். தசரதன் கையை கொடுத்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக 14 வருஷ காலம் வனவாசம் செய்தது தந்தையை சத்திய சங்கல்பனாக்குவதற்காக. அதன் விளைவாக தந்தை தசரதனாக இருந்தவர் தசரத ஆழ்வார் நிலைக்கு போனார். மைந்தனுடைய சிறந்த பிறப்பை முன்னிட்டு நச்சிகேதன் தந்தையை சத்திய சங்கல்பனாக்குவதற்காக யமலோகத்துக்கு புறப்பட்டு போகின்றான். போன பொழுது யம தர்மராஜா அங்கு இல்லை. பட்டினி கிடந்து 3 நாள் காத்திருக்கின்றான். யம தர்மராஜா வந்து, ரிஷிபுத்திரன் ஒருவன் ஒரு வீட்டுக்கு வருகின்றது. ஞானாக்னி பஞ்சபூதங்கள் அக்னிக்கு நிகரானது. பஞ்சபூதங்கள் ஒன்றாக இருக்கிற அக்னியை சரியா கவனிக்காவிட்டால் வீடை தீப்பற்றிக் கொள்ளும். ஞானாக்னி மயமாக இருக்கிறவனுக்கு தக்க உபச்சாரம் என்பது கடமை. தர்மராஜா சொல்லுகின்றார், 3 நாள் என் இல்லத்தில் வந்து தான் பட்டினி கிடந்திருக்கின்றீர், அதற்கு ஈடாக 3 வரத்தை கேளு, நான் தருகிறேன் என்று சொல்லுகின்றார் யம தர்மராஜா. நச்சிகேதன் கேட்கின்ற வரத்தில் நாம் எத்தகைய பண்பாடு அடைய வேண்டும் என்பது விளங்குகின்றது. நச்சிகேதன் நமக்கு முன்மாதிரி. நச்சிகேதன் போன்று பண்பாடு அடைந்தவர்கள் தான் உண்மையில் புண்ணிய பூமியாகிய இந்த பரதகண்டத்தில் பிறந்தவர்கள். இங்கு வெறும் உடலெடுத்தால் போதாது, இந்த பரிவாக நம்மிடத்து வந்து அமைய வேண்டும்.
முதல் வரமாக நச்சிகேதன் கேட்கின்றான், கோபித்துக் கொண்டு என் மீது அதிருப்தியாக அசாந்தமாக இருக்கின்ற என்னுடைய தந்தையார் சாந்தமூர்த்தியாக இருந்து திரும்பி தம்மிடம் போகின்ற பொழுது மகிழ்வோடு தன்னுடைய புதல்வன் என்று என்னை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மைந்தன் தந்தை காட்டுகின்ற பெரிய கடமை நம்முடைய தேசிய பண்பு. மாதுருதேவோ பவ பித்ருதேவோ பவ. இந்த நாட்டில் சரியான நாட்டுக்குரிய மகனாக பிறந்தவன் யார் என்று கேட்டால், காலமெல்லாம் தாய் தந்தையரை தெய்வ சுரூபமாக கருதுகின்றவர்கள் இந்த நாட்டு பண்பில் பிறந்தவர்கள். அந்த பண்பு மறைந்து போக போக நாடு சீர்கேடடையும். நச்சிகேதன் எத்தகைய மகனாக இருக்க வேண்டும் என்று எடுத்து காட்டுகின்றான். அதே கோட்பாட்டை தசரத ராமனும் காட்டியிருக்கின்றான். வாழ்ந்திருக்கும் காலமெல்லாம் தாய் தந்தையருக்குரிய செல்வனாக மைந்தனிற்கு கடமைப்பட்டிருக்கின்றான். இரண்டாவது வரமாக நச்சிகேதன் கேட்டது, எந்த யாகத்தை செய்தால் பூலோகத்தில் சொர்க்கலோகத்தில் மனிதன் விரும்பியதெல்லாம் பெறலாம். முதல் வரத்தை தர்மராஜா கொடுத்து விட்டார். இரண்டாவது வரமாக சொன்னது, முயற்சியால் மனிதன் எதை வேண்டும் என்றாலும் பெறலாம். அதற்கு நச்சிகேத யஜ்ஞங்கிற பெயர் வருகின்றது. வாழ்க்கை நமக்கு அமைதிகள் பெரிய பேரு வாய்ப்பு என்ன? சரியாக முயற்சி எடுத்துக்கொண்டால் இவ்வுலகில் நாம் எதை வேண்டும் என்றாலும் பெறலாம். சொர்க்கத்தையும் விளையாட்டாக பெறலாம். நம்முடைய ஜீவிதத்தை ஆராய்ந்து பார்த்தால் நாம் விரும்பிய பலவற்றை நாம் ஏற்கனவே பெற்றிருக்கின்றோம். எங்கே பெறாது தடை வந்தது, நாம் இன்னும் பரிபாகமாகவில்லை. பரமசர் இதை குறித்து சொல்லுகின்றார், இறைவன் கல்பக விருட்சத்துக்கு நிகர். கல்பக விருட்சத்துக்கு அடியிலிருந்து நாம் எதை கேட்கின்றோம் அது நமக்கு வந்து வாய்க்கின்றது. ஆகினால் இறைவன் என்கின்ற கல்பக விருட்சத்துக்கு அடியில் இருக்கிற நாம் இறைவனிடத்து எதை கேட்க வேண்டும், எதை கேட்கலாகாது, இந்த பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிரேயஸை கேட்டால் அது பொருத்தமான பிரார்த்தனை. இவ்வுலக சம்பந்தமானவர்களை கேட்டால் அது காமிய பிரார்த்தனை, சரியானது அல்ல. இரண்டாவது வரமாக நச்சிகேதனுக்கு யமதர்மராஜா கொடுத்தது நச்சிகேத யஜ்ஞம் என்கிற பெயர் பெறுகின்றார். பெருமுயற்சி மனிதன் எடுத்துக்கொண்டால் உலகத்தில் எதை வேண்டும் என்றாலும் பெறலாம். சோம்பேறியா இருக்குன்னு ஒன்றும் வாய்க்காது, முயற்சி பண்ணுகிறேன் எதை வேண்டும் என்றாலும் பெறலாம். மூன்றாவது வரமாக நச்சிகேதன் கேட்கின்றான், செத்த பிறகு மனிதன் சூன்யமாக போகிறான் என்று சொல்லுகிறார்கள் சிலர், வேறொரு நிலையில் இருக்கிறான் என்று சொல்லுகின்றார்கள். பூலோகத்தில் இருக்கிறவர்கள் செத்தவர்களோடு தொடர் வைப்பது இல்லவே இல்லை. செத்தரோடு பேசுகிறது வெறும் கட்டுக்கதை விளங்குகின்றது. பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு செத்து போனவர்களுக்கு ஒரு தொடர் கிடையவே கிடையாது. கனவு காண்பதெல்லாம் நம்முடைய மனோ கற்பனை. யமதர்மராஜாயை தாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர், செத்தவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், இந்த நிலை எத்தகையது, மனிதனுடைய நிஜ சுரூபம் என்ன? யமதர்மராஜா சொல்லுகின்றார், இது கஷ்டமான கேள்வி, சிறுவன் உனக்கு இது விளங்காது, இதை ஒதுக்கி வைத்து விடு. இதற்கீடாக பூலோகத்தில் இன்னதெல்லாம் பெரிய ஜாபிதா தருகின்றார். பூலோகத்தில் இன்னதெல்லாம் தருகின்றேன், சொர்க்கத்தில் இன்னதெல்லாம் தருகின்றேன். இந்த ஒரு கேள்வி கேட்க வேண்டாம். நச்சிகேதனுடைய பதில் நாம் அடைந்த பண்புக்கு விளக்கமாக அமைகின்ற, அடைய வேண்டிய பண்புக்கு விளக்கமாக. ஏராளமாக இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று சொன்னீர்கள். என்னுடைய முயற்சியில் நான் இதை யாவையும் பெற முடியும். என்னுடைய முயற்சியில் பெறக்கூடிய ஒன்றை வரமாக எந்த அரசனிடத்திலிருந்து எந்த தெய்வத்திலிருந்து நான் வாங்க மாட்டேன். பரிவாக அடைந்ததுக்கு அறிகுறி. என்னுடைய முயற்சியில் பெறக்கூடிய ஒன்றை தானமாக தெய்வத்திலிருந்து நான் எடுக்க மாட்டேன். தாம் கொடுத்த சாபிதா பிரகாரம் அனைத்தும் நான் என்னுடைய முயற்சியில் பெற முடியும். நம்முடைய உதவியில்லாது பெற முடியாதது ஆத்மஞானம். ஆகையினால் நான் வேண்டுவதை தாருங்கள், இல்லை என்றால் சொன்ன வரத்திலிருந்து பின்வாங்குதாகின்றது. மகிழ்ச்சி அடைந்து இவனுடைய பரிபாகத்தை குறித்து மகிழ்ச்சி அடைந்து யமதர்மராஜா இந்த மந்திரத்தில் ஆரம்பித்தார். அந்யத் சிரேயோ அந்யுதை பிரேயஸ் தேவ்பே நானார்த்தே புருஷம் சினீதக தயோ ஸ்ரேயவாததானசி சாதுர்பவதி ஹீரேர்த்தாத்யவ் பிரேயோ விரணீதே. ஸ்ரேயஸ் வேறு பிரேயஸ் வேறு.
பிரேயசை நாடுகின்றவன் பிறவி பிணியில் அழுந்துகின்றான், சிரேயசை நாடுகின்றவன் பாரமார்த்திய பெருநிலை அடைகின்றான். நச்சிகேதன் அதுக்கு தகுதி வாய்ந்தவன். எந்த விதத்தில்? யமதர்மராஜா கொடுத்த பெரிய ஜாபீது அத்தனையும் என்னுடைய முயற்சியில் பெற முடியும், ஆனால் இது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் இவ்வுலக சம்பந்தமான சம்பத்துகள் அனைத்தும் சம்பத்தாக துவக்குகின்றன, கடைசியில் துன்பமாக முடிகின்றது. நகை போட்டுக்கொண்டு இன்னைக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள், உயிருக்கு ஆபத்தாக அமைகிற நகைகள் வந்து வருகிறார்கள். பாடாத பாடுபட்டு நகை தேடுதல், பிறகு அதை ஈடு திருடன்கையில் அகப்படுவது, திருடன்கையில் கொடுப்பது துயரத்துக்கு ஆளாவது. நியூஸ் பேப்பர்ல கேட்ட பிறகு கூட நகை ஆசை போவதில்லை. உலக ஆசை எது வந்தாலும் சரி ஆசையாக துவக்குகின்றது, அந்த ஆசை நிறைவேறு இன்பமாக தென்படுகின்றது, பிறகு அதே துன்பமாக மாறுகிறது. மகப்பேர் இல்லாதவர்களை குறித்து பரமசர் சொன்னார். மகப்பேர் ஒரு காலத்தில் ஜனத்தொகை ரொம்ப குறைவாக இருந்த பொழுது புத்து என்கிற நரகத்திலிருந்து ஒருவன் தப்பித்துக் கொள்வதற்கு புத்திரனை பெற்றால் அது பெறுவதற்கரிய பேர் என்று. இன்றைக்கு ஜனத்தொகை 3 மடங்கு அதிகம், 33 கோடி மக்களாக இருந்தது. பர்மா பாகிஸ்தான் நீக்கி 70 கோடிக்கு பக்கத்தில் வருகிறது என்றால் இன்றைக்கு மகப்பேரை பற்றி வியாக்குலப்படுகிறவர்கள் விஷயம் தெரியாது பண்ணுகிறார்கள். மக்களாக பிறந்தவர்கள் உபத்திரமாக வந்து முடிகின்றார்கள். ஆக புத்து என்கின்ற நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு புத்துமை பெறுகிற ஆசையை இந்த காலத்தில் விட்டுவிட வேண்டும். தெய்வாதீனமாக வாய்த்தது சரி, வாய்க்காத இடத்து கவலைப்படாது கருத்து முழுதும் தெய்வத்திடம் செலுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பரமசரிதை வற்புறுத்துகின்றார். பிறகு நச்சிகேதனுடைய பண்பாட்டை ஆராய்ந்தால் யமதர்மராஜா பரஞானத்துக்கு இவன் தான் தகுதி வாய்ந்தவன். நச்சிகேதனுடைய பண்பாடு தந்தைக்காக அவன் எடுத்துக்கொண்ட சிரமம் சாமானியமானதல்ல, சோம்பேறி அல்ல. ஞானத்தில் சிறந்தவன், முயற்சியில் சிறந்தவன். முயற்சியில் சிறந்தவனுக்கு சான்று தாம் கொடுத்த ஜாவிதா பிற அனைத்து என்னுடைய முயற்சியில் நான் பெற முடியும். ஆயினும் இன்றிருந்து நாளை அழிகிற பொருளை நான் நாடமாட்டேன். ஸ்ரேயஸ் என்பது அழியா பொருள், பிரேயஸ் என்பது பெறுகின்றோம் பிறகு இழக்கின்றோம். தானாகவே இழந்துபட்டு போகிற பொருள் நான் பெற முடியும், அதில் நாட்டமில்லை. சிரேயசைத்தான் தான் புகட்ட வேண்டும். அப்ப சிறப்பு ஈனம், செல்வம் ஈனம், அறத்தின் உங்க ஆக்கம் எவனோ உயிருக்கு என்று சொல்லுகிற இடத்து இவ்வுலக சம்பந்தமானதை நாம் பெறலாம், இதில் பெருநாட்டம் கொள்ளலாகாது. அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுகிற இடத்து பொருள் இன்பம் இரண்டும் இவ்வுலக சம்பந்தமானவை. அறம் மோட்ச தர்மமாக இருக்கின்றது, யுக பிரபஞ்ச தர்மமாக இருக்கின்றது. வீடு பெறுகிற நோக்கம்தான் சிறந்த நோக்கம். தலை சிறந்த மக்கள் வீடு பெறனில் என்கின்ற அவ்வை வாக்குட்பட பரமனை அடைவதற்கு நம்மை பக்குவப்படுத்துவோமானால் அது சிரேயஸ். அதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றவர்கள் தான் மானுட ஜென்மத்தை சரியாக பயன்படுத்துகின்றார்கள். என்ன பாங்கில் எது சிரேயஸ் எது பிரேயஸ் என்று கேட்டால், சிற்றுயிரிலே ஸ்பர்ச உணர்ச்சியோடு ஸ்தாவரம் துவக்குகின்றது, ஸ்பர்ச உணர்ச்சியில் பரிபூர்ண வாழ்க்கை வாழுகின்றது. 3 இந்திரியங்களோடு எறும்பினம் சமுதாய வாழ்க்கை அற்புதமாக நடாத்துகின்றது. 5 இந்திரியங்களோடு சமுதாய வாழ்க்கையை திறம்பட தேனீ உலகம் வாழ்கின்ற. தேனீ மட்டுமல்ல, விலங்கு பறவைகளில் சமுதாய வாழ்க்கை வாழ்கிற கூட்டங்கள் உண்டு. மனிதன் சமுதாய வாழ்க்கைக்கென்றே பிறந்தவன், தனியாக வாழ்பவன் அல்ல. ஆகையினால் மனிதன் சமுதாயத்தை தன்னுடைய நலத்துக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக சமுதாயத்தில் நல்ல குடிமகனாக நல்ல பிரஜையாக பயன்படுகிற மனிதனாக அமைவானால் அதுதான் தலை சிறந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஆகின்றது. சுயநலக்காரர் பொது உடைமையை தனி உடைமையாக்க முயலுகின்றார்கள், தங்களுக்கும் கேடு சூழ்ந்து கொள்கின்றார்கள், சமுதாயத்துக்கும் தீங்கை செய்கின்றார்கள். அப்படி பண்பட்ட மனிதனாயான பிறகு பஞ்சேந்திரியங்களை எல்லாம் பிரபஞ்ச வாழ்க்கைக்கு பயன்படுத்தி இருக்கிற பஞ்சேந்திரியங்களை எல்லாம் பரம்பொருளின் பரநாட்டத்தில் பயன்படுத்தலாம். மனப்பான்மை மாறி அமைந்தால்
அவன் சிரேயஸ் மார்க்கத்தில் பிரவேசித்தவன் ஆகின்றான். கண்கால் காண்மின்களோ, கடல் நஞ்சுண்ட கரை கண்டன் தன்னை கண்கால் காண்மின்களோ. கண்கொண்டு பார்க்கின்றோம் உலகை, கிடைப்பதற்கரிய பேரு. இந்த பார்த்தல் ஒரு அற்புதமான செயலாக இருக்கிறது. வாழ்க்கை சம்பந்தமான கோட்பாடுகளுக்கு தர்சனம் என்று பெயர். 6 தரிசனத்தை உடையது நம் நாட்டு பண்பு. கடவுள் தரிசனத்துக்காக கோயிலுக்கு போகிறேன் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய செயலில் பார்த்தல் என்கின்ற செயல் மற்ற அனைத்தோடும் சேருகின்றது. நானே என் கண்ணார பார்த்தேன், அவன் சொல்வதை நானே கேட்டு பார்த்தேன், அந்த வஸ்துவை நானே தொட்டு பார்த்தேன், அந்த உணவை நானே சுவைத்து பார்த்தேன். பார்த்தல் என்கின்ற கண்ணனுடைய செயல் ஏனைய 4 இந்திரியங்கள் செயலோடு சேருகின்றது. கடவுளை காண்பதற்கு அது உதவுகின்றது. ஈஸ்வர தரிசனத்துக்கு அது உதவுகின்றது. ஈஸ்வர தரிசனத்துக்கு உதவுவது ஊனக்கண் அல்ல, ஞானக்கண். இறைவனார் கண்மேல் ஒரு கண்ணுடையான் என்று சொல்லுகிற இடத்து திரையம்பகம் யஜாமகே, முக்கண்ணனை வலுத்துகின்றோம். ஊனக்கண் ரெண்டும் பிரபஞ்சமயமானது. நெற்றிலுள்ள ஞானக்கண் பரத்தை எறிவதற்கு. நாம் சிரேயஸ் மார்க்கத்தில் முறையாக ஈடுபட்டால் நாம் கடவுள் வரப்பிரசாதம் பெற்றிருக்கின்ற ஊனக்கண் பிரபஞ்சத்துக்கு பயன்படுகின்றது. பிரபஞ்சத்துக்கு பயன்படுகிற இந்த கண்ணை கடவுள் நாட்டத்தில் பயன்படுத்தினால் அது ஞான கண்ணாக மாறி அமைகின்றது. அது கண் கொண்டு காண்பதையெல்லாம் கடவுள் மயமாக கண்டு பழகுவோமானால் அப்பொழுதுதான் இந்த கண்ணை சரியாக பயன்படுத்துகின்றோம். நியாசம் பண்ணுதல் என்றால் கீழான காரியத்துக்கு அமைந்திருக்கிற ஒன்றை மேலான காரியத்துக்கு என்று பயன்படுத்தினால் நியாசம். கிரியா விசேஷமா பூஜை பண்ணுகின்ற பொழுது அங்க நியாசம், கரநியாசம் என்று சொல்லுகிற இடத்து நம்முடைய அவயவங்களை எல்லாம் கடவுள் வழிபாட்டுக்கே பயன்படுத்துவது. கையை கடவுள் வழிபாட்டுக்கு பயன்படுத்துவது. அதே போக்கில் பஞ்சேந்திரியங்களையும் பரநாட்டத்தில் பயன்படுத்துவோமானால் சிரேயஸுக்கு அடிகோலுகின்றோம். காண்பதையெல்லாம் நம்முடைய சுகபோகத்துக்குரியது. உற்றாராக பொருள்படுத்துவது, வேற்றாராக பொருள்படுத்துவது பிரபஞ்ச வாழ்க்கை. காண்பதையெல்லாம் கடவுள் மயமாக கண்டு பழகுதல் சிரேயஸில் நம்மை பண்படுத்துகின்றோம். கண்கால் காண்மின்களோ, கடல் நஞ்சுண்ட கரை கண்டன் தன்னை கண்கால் காண்மின்களோ. ஏன் கடல் நஞ்சுண்ட கரை கண்டன் என்று சொல்லுகின்ற இடத்து இறையவனார் அண்டத்தையே சிருஷ்டி பண்ணின விஸ்வனத்துக்கெல்லாம் நாத்தனா இருக்க விஸ்வநாதன் விஸ்வத்தையெல்லாம் சிருஷ்டி பண்ணியான பிறகு இந்த விஸ்வத்தை சொந்தமாக பாராட்டாது அதை ஒதுக்கி வைத்து தானே தன் சுவாத்மாராமா என்கின்ற நிலையில் ஆத்மஸ்வரூபத்திலே திளைத்திருக்கின்றார். தியாகமூர்த்திகளில் தலசிறைந்த தியாகமூர்த்தியாக சிவனார் இருக்கின்றார். தியாகராஜன் சிவனார். எதன் மூலமாக தியாகியானார்? பூலோக வாழ்க்கை என்கின்ற பால்கடலை உயிர் வகைகள் கடைந்து பயன்படுத்திய பொழுது சிவனார் பங்குக்கு போக கிடையாது. அதன் விளைவாக வந்த விஷத்தை உலக மக்கள் ஒன்று செய்ய முடியவில்லை. 3 உலகத்தில் எங்கு போனாலும் தப்பிக்க முடியவில்லை. சிவனார் பாதத்தில் வந்து விழுந்தார்கள். உலகை உய்வித்தல் பொருட்டு அந்த விஷத்தை தாம் எடுத்து உண்டு உயிர்களை காப்பாற்றினார். துறவி யார்? உலகம் தருகிற இன்பத்தை நாடி செல்கின்ற துறவி அல்ல. இன்பத்தில் நாட்டம் கிடையாது. சிவனார் க்ஷீரசமுத்திரத்தை கடைந்தவர்கள் ஏற்ற திரவியங்களில் பங்குக்கு போக கிடையாது, ஒதுங்கி இருந்தார். இவர்களை உய்வித்தல் பொருட்டு அதன் விளைவாக வந்த விஷத்தை தாம் எடுத்து உண்டார். துறவிக்கு நல்ல விளக்கம் இங்கு வந்து அமைகின்றது. உலகம் தருகிற இன்பத்தை நாடி செல்வதன் அல்ல, உலக நன்மைக்காக படாத பாடுபட்டு எந்த துயரத்தையும் சகித்துக் கொண்டு உலக நன்மைக்காக யார் ஒருவன் உழைக்கின்றான் அவன்தான் தியாகி. சிவனார் தம்முடைய சொரூபத்தில் அந்த பெரிய பாடத்தை மக்களாய் நமக்கு புகட்டுகின்றார். கண் கொண்டு பார்ப்பதெல்லாம் தியாகராஜனாக இருக்கின்ற சிவமயமாக கண்டு பழகினால், கண் கொண்டு பார்ப்பதையெல்லாம் தியாகராஜனாக இருக்கிற கடவுளாக கண்டு பழகு. சுகபோகி முறையில் கண்டு பழகாதே. அப்ப கண்ணை பயன்படுத்துவது
கடவுள் காட்சி பெறுகிற பாங்கில் பயன்படுத்தினால் தூய்மை அடைகின்றது. இதை சான்றாக வைத்துக் கொண்டால் பாக்கி 4 இந்திரியங்களை என்ன பாங்கில் பயன்படுத்துதல் நமக்கு பாடம் கிடைக்கின்றது. உணவுண்கின்றோம் நாவினுடைய சுவைக்காக. உணவுண்பதை ஈஸ்வர பிரசாதமாக உண்டு பழகின்றவர்கள் சிரேயச மார்க்கத்தில் போகின்றார்கள். சரியான ஆத்ம சாதனத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சமைக்கின்ற பொழுது கடவுளுக்கு நைவேத்தியமாக சமைத்தல் வேண்டும். ஜபம் செய்து கொண்டே சமைத்தால் இன்னும் சிறந்தது. ஒரு கூட்டத்தார் கொண்டு சமைக்கின்ற பொழுது வாயில் துணி கட்டி விடுவார்கள். தவறி எச்சில் வரக்கூடாது, பேச்சு வரக்கூடாது என்று. நைவேத்தியம் பண்ண வரையில் அந்த துணி கட்டி வைத்தது ஒரு நல்ல பழக்கம். சமைக்க சமைக்க சுவை பார்த்தால் அது நைவேத்தியத்துக்குரியதல்ல, அது சிரேயஸ் மார்க்கம் அல்ல. உலக நாவில் பற்றி வைத்தது கருகிரி. நாவில் பற்றி வைத்த மீன் தூண்டில் அகப்படுகின்றது. நாவை வென்று பழகின்ற அளவு சிரேயஸ் மார்க்கத்தில் மனிதன் சிறந்து மேலே வருகின்றான். ஒரு சான்று எடுத்துக் கொள்வோம். கிருஷ்ண சைத்தன்யருக்கு மகாபிரபு என்பது ஒரு பெயர், கௌரங்கர் ஒரு பெயர். அவருக்கு தோழன்கிற முறையில் வாய்த்த சிஷ்யர் நித்யானந்தர். இணை பிரியாத குரு சிஷ்யராக இருந்தார்கள், தோழர் முறையில் இருந்தார்கள். நித்யானந்தர் கௌரங்கர் என்ற சிஷ்யராக வருவதற்கு முன்பு முகலாயருடைய ஆட்சியில் பெரிய உத்தியோகஸ்தராக இருந்தார். இரவிலே ராஜ்யத விஷயமாக மழை கொட்டி அந்த காலத்தில் கப்பிபீட ரோட்ல எல்லாம் செயற்மயமாக இருந்த பாதையில் காலை பூமியில் வைப்பது சதக்கு புடுங்குதலி திண்டாடி கொண்டு போனார். நடிரவில் 2 பாகவதர்கள் பகவத் விஷயம் ஆராய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இவர் திண்டாடி நடக்கிற சத்தத்தை கேட்டு இவர் சொன்னார், நாயும் கூட வெளியே தலை நீட்டாது, யார் இந்த திண்டாடிட்டு இரவில் நடந்தது ஒருத்தர் கேட்டார். அடுத்த பாகவதர் சொன்னார், நவாபுடைய வேலை உத்தியோகஸ்தனாக வேறு யார் இந்த இரவில் யார் இந்த மலைக்கு பெறவிடு வருவார்கள். அது இவருடைய காதில் விழுந்தது. நான் உலகரசனுக்கு பணிவிட வேணையெல்லாம் நாய்க்கும் கிடையாது நானேன் என்று சொல்லி உடனே கௌரங்கரண்ட கிருஷ்ண சைத்தன்யர் ஓடினார். பிரபு, எனக்கு உலக வாழ்க்கை போதும், சன்னியாசாக்கி தங்கள் குரியராக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். கிருஷ்ண சைத்தன்யர் சொன்னார், அவ்வளவு அவசரப்படலாமா? பரிவாக அடைந்திருக்கிறதா? இதெல்லாம் பரீட்சை பண்ணித்தானே சன்னியாசம் தர வேண்டும். நித்யானந்த் சொன்னார், பிரபு, என்னுடைய விண்ணப்பத்தை தந்து விட்டேன், தங்கள் இஷ்ட போல பண்ணுங்கள். என்னுடைய விண்ணப்பத்தை தங்களும் கொடுத்து விட்டேன். சரி, தம்முடைய தரத்தை பார்க்கலாம் என்று சொன்னார். நாக்க நேற்று சொன்னார், சர்க்கரை கொண்டு வர சொல்லி வாயில் ஒரு குவியலாக வைத்தார். நான் நினைத்து பார்த்தால் நம்முடைய நாக்கில் சர்க்கரை வைத்தால் என்னாகும்? நம்மை அறியாது கரைஞ்சு உள்ள போய்விடும். ஊறுகாய்னு சொல்றதுக்கு முன்ன நாவில் ஜலம் ஊறுகிறது என்றால் சர்க்கரை வாயில் போட்டால் நம்முடைய கதி என்ன தெரிகின்றது. 1/2 மணி நேரமானது, அது கரைய கிடையாது. நாவை வென்றிருக்கின்றீர், 5 பொறிகளை வென்றவர் உடனே சன்னியாசம் பண்ணி வைத்தார். நாவு பொல்லாதது, நாவாசை அடக்கி பழக. நாவிலே அது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 2 செயலை செய்கின்றது. பேசுகின்றது கர்மேந்திரியம், சுவைத்து பார்ப்பது ஞானேந்திரியம். எதை பேசுவது எதை பேசாத அடங்கி இருத்தல், அப்படி நாம் அடக்கம் பழக வேண்டும். பொருந்தாத பேச்சை பொருந்தாத இடத்தில் சொல்லி நம்மை கீழ்மைப்படுத்துகின்றோம். பொருந்தாத உணவை மிகைப்பட உண்டு நம்மை கீழ்மைப்படுத்துகின்றோம். நாவை வெல்லுகின்ற அளவு. நாவுக்கரசர் நாவை வென்றார், நாவுக்கரசரானார். நாவுக்கு உத்தரவு போட்டார், பேசுவதென்றால் இறைவனுடைய மகிமையை பேசு, இல்லையென்னால் மௌனமாக. அப்படி நாவுக்கு உத்தரவு போட்டார், நாவுக்கு அரசரானார். நாம் நாவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்றைக்கு அடிமைகளாக இருக்கிற நாம் உண்கின்ற விஷயத்திலே பேசுகின்ற விஷயத்திலே நாவுக்கு அரசராய் பழகின்றோமோ அன்றைக்கு நாம் சிரேயஸ் மார்க்கத்தில் வந்திருக்கின்றோம். அப்படி காண்பது, சுவைப்பது, காதால கேட்பதை பற்றி அடுத்தபடியாக கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் பயன்படுகிற நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுதல், இல்லாவிட்டால் கண்ணை மூடுவது போன்று காதை விரலச்சு அடைக்க முடியாது, காதில் போட்டுக்கொள்ளாது விட்டு விடுவது. ஒலிபரைக்கு வச்சுட்டு நினைச்சதெல்லாம் கத்துகிறது. இன்றைக்கு சமுதாயத்தை ஆள தூங்க விடாத. கல்யாணத்தை முன்னிட்டு ஒலிபரப்புகின்றது, தூங்க முடியாது. இந்த சனி எப்ப கல்யாணம் தெரிஞ்சு, சனின்னு பழமொழி வேகம் வந்தது.
பிரத்தியாரை உத்தரப்படுத்த விளைவாக பிரத்தியாரை உத்தரப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லாது ஒலிபுரைக்கு போட்டு கத்துன்னு கத்துகிறார்கள். அது சமுதாய சேவையல்ல, சமுதாயத்துக்கு இடைஞ்சல். மேல்நாட்டவர்களுக்கு இடையில நல்ல பண்பாடு ஒன்று. தூங்குறவர்களுக்கு இடைஞ்சில்லாத போக்கில் ரயில் வண்டியில் ஆனாலும் சரி, எந்த இடத்துல ஆனாலும் சரி, தூங்குறவர்களுக்கு இடைஞ்சில்லாத பார்த்துக் கொள்ளுதல். நம்ம தேர்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூம்ல பிரயாணிகள் வந்தால் 2 பல்லம் கத்துவார்கள். தூங்குற ஆளை பத்தி பொருள்படுத்தாது. பேசுகிற இடத்தில் பேசுகின்ற நேரமா, எதை பேசுகின்றோம், எவ்வளவு ஓலமிட்டு பேசுகின்றோம், இது கருத்தில் வைக்க வேண்டிய விஷயம். பேசி பழகின்ற இடத்து அளந்தெடுத்து பேசுதல், நல்லதை பேசுதல். பொருந்தாத காதில் விழுந்தால் அதை காதில் போட்டுக்கொண்டு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. காதில் போட்டுக்கொள்ளாது ஒதுக்கி தள்ளி பழகின்றோம். பரமஹம்சர் ஸ்ரேயச மார்க்கத்துக்கென்றே அதுல வாழ்ந்து வந்த பரமஹம்ச தேவர் 5 இந்திரியங்களையும் கடவுள் வழிபாட்டில் பயன்படுத்தினார். அவர் அதிவிரைவிலே பரத்துக்குரிய அம்பியினுடைய செல்வரானார். கண்கொண்டு பார்த்து முதல் சமாதி நிலை வந்தது கதாதரங்கிற பெயர் படைத்திருந்தார். சிறுவனாக இருந்த பொழுது தாய்மார்கள் கூட அழைத்துக் கொண்டு பக்கத்து கிராமத்தில் இருந்த அம்பிகை கோயில் தரிசனத்துக்கு போனார்கள். காட்சி ஒன்று பார்த்தார். நெல் வயல் கண்ணு கட்டுகிற வரையில் நெடுந்தூரத்துக்கு நெல் கண்டன் தன்னை கண்கால் காண்மீன்கள் என்று சொல்லுகிற இடத்து காண்பதையெல்லாம் கடவுள் மகிமையாக கண்டு பழகினால் நாம் சிறுநீரி செல்ல மாட்டோம். சிறிய பாங்கில் பிரபஞ்சத்தை பொருள்படுத்த மாட்டோம். பொருள்படுத்துகிற அனைத்தும் இறைவன் மயமாக பொருள்படுத்துகின்றோம். இப்படி கண் கொண்டு பார்த்தார். மனது அதீதத்துக்கு சென்றது. 2வது அடைந்தவர் சமாதி நிலை கமார்புக்கூரிலே, அவருடைய பிறந்த கிரகமாய கமார்புக்கூரிலே சிவராத்திரி வந்திருக்கின்றது. அன்று இரவு சிவனாருடைய லீலையை நாடகமாக நடித்து காட்டி மக்கள் விழித்திருத்தல், சிவமகிமை கண்டு கழித்தல், நல்ல சிவராத்திரி பூஜை என்று ஆயத்தப்படுத்தினார்கள். நடிக்கின்றவர்களுக்கு இடையிலே சிவனார் வேடம் தாங்கி நடிக்கின்றவருக்கு திடீரென்று பிற்பகல் 3 மணிக்கு தாங்க முடியாத ஜுரம் வந்துவிட்டது. நாடகத்துக்கு உபாயம் இல்லை, ஏமாற்றம் வந்தது. சிலர் பகர்ந்தார்கள். கதாதரன் கேட்டதை உடனே சொல்லுகிற ஞாபக சக்தி உண்டு, நடிப்பு திறமை வாய்ந்தவன், நன்றாக சிவனாக நடிக்க தகுதி வாய்ந்தவன் சொன்னார்கள். கதாதரன் கேட்டார்கள், ஒத்துக்கொண்டார். கொடுத்த பாடத்தை ஒருவிட சொன்னார்கள். பின்னால் சொல்ற ஞாபக சக்தி வந்துவிட்டது. பள்ளிக்கூடத்து போகாது இருந்தாலும் புத்தி கூர்மை ஏராளமாக இருந்தது. சிவவேஷம் போடுவதற்கு கோபுரம் கட்டி அறையில் வைத்து விபூதி பூசினார்கள். ஸ்பர்ச உணர்ச்சி விபூதி பூச பூச ஸ்தம்பிச்சு உயிர் போன நிலையில் ஸ்தம்பிச்சு அப்படியே நின்றார். விபூதி பூசுகின்றோம் என்ன கருத்தில்? உடல் ஒரு நாளைக்கு சாம்பலாக கூடியது, இதை பற்ற வைக்கக்கூடாது என்று. ஒரு நாளைக்கு மண்ணாக கூடியதா இருக்க திருமணிடுகின்றோம். ஒரு நாளைக்கு இது கரியாக கூடியது, கருப்பு போட்டு மத்துவ பின்பற்றெல்லாம் கருப்பு போட்டு வைக்கின்றார்கள் கரியை எடுத்து. ஒரு நாளைக்கு சரீரம் வெந்துபட்டு போய் என்பதற்கு சான்றாக, மண்ணாவது திணை என்பது சான்றாக திருமணை பூசுகின்றோம். சாம்பலாக கூடியது. 3 சம்பிரதாயக்காரரும் உடல் நித்தியமானதல்ல, உடல் பற்றி வைக்க வேண்டாங்கிற பாடம். ஆனால் அந்த விபூதிக்கு நறுமணம் தீட்டி சொகுசாக பூசுதல் சிவ வழிபாடல்ல, இந்திரிய பற்று அறிகுறி. காடுடைய சுடலை பொடி பூசியவனா சிவனார் சமம் வெந்த சுடலை எடுத்து பூசி உயிரோடு இருக்கின்றவளே சமமயமாக உடலை கருதி பழகுவதுதான் நல்ல ஆத்ம சாதனம். அந்த போக்கில் கதாதரன் மீது விபூதி பூச பூச ஸ்தம்பித்து அப்படியே அசையாது இருந்து விட்டான். கதாதனுக்கு பாலிபடி காக்கா வலி வந்து விட்டது. இரவெல்லாம் ஒரே கவலை ஊராருக்கு. 4 ஜாமம் 4 சிவ பூஜை முடிய வேண்டும். 4 ஜாமம் முடிந்தது. கதாதரனுக்கு உலக ஞாபகம் வந்தது. தங்களை அறியாது கமாப்பூர் வாசிகளுக்கு அன்றைக்கு அற்புதமான சிவராத்திரி. எந்த விதத்தில் கதாதனை பற்றி கவலைப்பட்டு தூங்காது இருந்தார்கள். கதாதனுடைய மனசு சிவனில லயமாகிவிட்டது. சிவசமாதியில் கதாதன் இருந்தது. அந்த கதாதனை நினைத்தது சிவ வழிபாட்டுக்கு நிகர். அப்படி டிராமாவுக்கு பதிலாக அவனுடைய
சரீரம் அழிந்துவிட்டு போகாது உயிர் வாழ வேண்டுங்கிற ஆவலில் இருந்தது சரியான பூஜைக்கு நிகர். அவன் 4 ஜாமமும் சிவ சாநித்தியத்தில் திளைத்திருந்து படைநிலைக்கு வந்து 2வது சமாதி நிலை. இப்படி கண்ணால பார்ப்பது, ஸ்பர்ச உணர்ச்சி, காதால கேட்பது, 5 பொறிகள் மூலமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் பரத்துக்கு வழிகாட்டியா இருந்தார். அப்ப நமக்கு சிரேயஸ்ங்கிறது என்ன? பல கோடி பிறவிகள் எடுத்து படிப்படியாக ஸ்தாபனத்திலிருந்து ஜங்கமமாகி சிற்றுயிர் பேருயிராக பரிணமித்து மானுட நிலைக்கு எட்டியிருக்கின்றோம். பெரிய ஜாபிதா கொடுக்கின்றார் மாணிக்கவாசர். புல்லாகி பூடாகி புழுவுருவாகி பல்வுருவமாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வலுத்தராய் தேவராய் முனிவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என் பெருமானே. இனி மெய்யே உன் பொன்னடிகள் காண்பதற்கு உபாயம் என்ன? மானுடன் ஆயான பிறகு இத்தனை கோடி பிறவிகளில் படிப்படியாக 5 இந்திரியங்களையும் அறிவையும் நன்கு தீட்டி எடுத்த மனிதன் இந்த 5 இந்திரியங்களையும் அறிவையும் கடவுள் வழிபாட்டுக்கு திருப்புவானால் அவன் சிரேயஸ் மார்க்கத்தை பின்பற்றுகின்றான். 5 இந்திரியங்களையும் சுகபோகத்துக்கு பயன்படுத்துவானால், தன்னுடைய அறிவை பிரபஞ்ச பந்தபாசத்துக்கு பயன்படுத்துவானால் மானுட ஜன்மத்தை சரியாக பயன்படுத்தியவன் ஆக மாட்டான். அப்ப சிரேயஸ் மார்க்கம் வேறு, பிரேயஸ் மார்க்கம் வேறு என்று சொல்லுகின்ற இடத்து பஞ்சேந்திரிய மனித நிலை கெட்டியான பிறகு மனிதன் விமர்சனம் பண்ண வேண்டும். தான் அடைந்திருக்கிறது மலை உச்சிக்கு வந்த பெரிய நிலை. பரிபாகத்தில் மானுட பிறவைக்கு நிகரானது ஒன்றுமில்லை. நல்ல அறிவு படைத்தவனாக பஞ்சேந்திரியனுடையவனாக இருக்கின்ற மனிதன் இந்த இந்திரியங்களை சுகஜீவனத்துக்கு பயன்படுத்துவானால் பிறவி பிணிக்கே படைபடி போகின்றான். தன்னுடைய அறிவை இவ்வுலக சம்பந்தமான சம்பத்தை பெறுவதற்கே பயன்படுத்துவானால் மானுட ஜென்மத்தை சரியாக பயன்படுத்தவன் அல்லன். பரமசர் சொன்னார், நான் மானுடராக பிறந்திருப்பது கடவுள் வழிபாட்டுக்காக. கடவுள் வழிபாட்டுக்காக என்பது சிரேயஸ் மார்க்கத்தில் செல்வதற்காக. ஆக மானுட ஜென்மத்தை இப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு விடையாக யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு சொன்ன கோட்பாடு, சிரேயஸில் போகின்றவர்கள் பரத்தை அடைகின்றார்கள், பிரேயஸில் போகின்றவர்கள் பிறவி பிணியிலேயே உழண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற இடத்து நாம் நம்முடைய ஜீவனத்தை வாழ்க்கையை என்ன பாங்கில் பயன்படுத்துகின்றோம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபஞ்ச நாட்டத்தை குறைக்கின்றோமோ அவ்வளவுக்கு மானுட ஜென்மத்தை நன்கு பயன்படுத்துகின்றோம். உலகப்பற்றை எவ்வளவுக்களவு அதிகம் வளர்க்கின்றோம் அவ்வளவுக்களவு சிற்றுயிர்கள் போன்று கீழ்மையில் உழலுகின்றோம். சுலபமான உபாயத்தை பரமசன் சொன்னார். மானுடா, உலகப்பற்றை அடியோடு ஒதுக்குவது சாமானியம் அல்ல. ஆனால் ஒரு கருத்தை ஞாபகத்தை வைத்துக்கொள். கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வப்பற்றை வளர்த்துவா. அடியோடு உலகத்தை துறப்பது என்பது எந்த மனிதனுக்கு இயலாது. அவர் சொல்லுகின்றார், கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வப்பற்றை வளர்த்துவா, இடையிடையே சிறுவிக்குப்பார். பெரும்பாலர் உலகத்தில் 100க்கு 100 மடங்கு பற்று உலகப்பற்றாக இருக்கின்ற இடத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வ பெற்றாக மாற்றி வர வர அதில் லாபம் ஒன்று இருக்கின்றது. அது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார், யோகா கர்மசு கௌசலம். கர்மயோகத்தினுடைய சிறப்பு என்ன? தன்னுடைய ஆற்றல் முழுவதும் பிரேயசுக்கு மனிதன் கொடுத்திருக்கின்றான். 100க்கு 100 மடங்கு ஆற்றல் இவ்வுலக சம்பந்தத்தில் உழன்று கிடப்பது. 95 மடங்கு உலக பற்றி வைத்துக்கொள், 5 மடங்கு கடவுள் பற்றில் ஈடுபடு. அப்போ நீ அடைகிற லாபம் என்ன? 100க்கு 100 மடங்கு மனதை வைத்துக் கொண்டு உலக திரியத்தை எது பெற்றாய் அது 95 கொண்டு பெறுகின்றாய். 25 மடங்கு மனதை எடுத்து தெய்வத்தை எடுத்து வை, பாக்கி 75 இருக்கின்றது. இந்த 75 கொண்டு உலக காரியத்தை பலபடி நன்கு நடாத்துகின்றான். கடவுள் செலுத்திய 25 மிச்சம். இந்த பாங்கில் யோகா கர்மசு கௌசலம். யார் ஒருவன் கர்மயோகத்தில் ஈடுபடுகின்றான் அவன் இவ்வுலக சம்பந்தமான அனைத்தும் சாதிக்கின்றான். அதே காலத்தில் கடவுளுக்கு தகுதியுடையவனாக தன்னை பண்ணுகின்றான். அப்படி இருந்தும் மனிதனுக்கு கடவுள் நாட்டம் வரவில்லை என்றால் அது அவனுடைய தௌர்பாக்கியம். பரமசர் சொல்லுகின்றார் முடிவாக, எடுத்து இந்த மானுட ஜென்மத்திலே உலகப்பற்றை 49 மடங்கு தெய்வப்பற்ற 51 பண்ண 2 100 ஆகின்றது. என்றைக்கு எடை போட்டு பார்த்தால் கடவுள் பற்றி சிறிது அதிகமாகிறது. அது உனக்கு கடைசி ஜென்மம், பிறகு ஜென்மே கிடையாது. அதுக்கு உறுதியாக கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார், ஸ்தித்வாசியாம் அந்த காலைக்கு பிரம்ம நிர்வாணம் லட்சதி. சரீரத்தை ஊக்கின்ற காலத்திலும் பிரபஞ்சத்தை மறந்துவிட்டு ஆத்மஸ்வரூபத்தில் யார் ஒருவன் நிலைவற்றனாகின்றான்
அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகின்றான், மறுவிருப்பு கிடையாது. முக்தி எவ்வளவு சுலபமானது! கலியுகத்திற்கு நிகரான வாய்ப்பு இல்லவே இல்லை. சுலபத்தில் முக்தியை பெறலாம் பக்குவப்படுத்தினால். பக்குவங்கிறது என்ன? உலகத்தை அடியோடு விட்டு சொல்லவில்லை. உலக பற்றை படிப்படியாக கொஞ்சம் குறைத்து வா. குறைத்ததால் உனக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. தெய்வ பற்றி ஓங்க ஓங்க உலக பற்றிக்கு அலாதி மகிமை வருகின்றது. ஆக மானுடராக பிறந்திருக்கிற நாம் சிரேயச மார்க்கத்தை தீவிரமாக கடைபிடிக்கின்ற அளவு மேன்மக்களாகின்றோம். பிரேயசில் நாடுகின்ற அளவு வடிவத்தில் மானுடராக இருந்தாலும் விலங்கு பறவைகள் போன்று சிறுநெறி சென்று சிறுவாழ் வாழ்ந்து சிறுமை அடைகின்றோம். கிடைப்பதற்கரிய மானுட ஜென்மத்தை மனிதன் வீண்படுத்தலாகாது. பேர்களெல்லாம் பெரிய பேராக இருக்கிறது மானுட பிறவி. எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதிலும் அறிவிலும் அறிவுதான். இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்கும் எய்து வரும் அறிகிறேன். இப்படி தாய்மானவர் சொல்லுகின்றார். கிடைப்பதற்கரிய மானுட பிறவியை பெற்றிருக்கின்றோம். எவ்வளவு காலம் மண்ணுலையில் வாழ்ந்திருப்போம் என்று நமக்கு தெரியாது. வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் மனதை தீவிரமாக பரத்தினிடம் செலுத்தி பழக வேண்டும். என்ன பாங்கில் செலுத்த வேண்டும்? தட்சிணேஸ்வர ஆலயத்திலே பரமசர் சாதனத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது சாயங்காலம் தீபாராதனைக்கு மணி அடிக்க பொழுது அம்பி எடுத்து பிரார்த்தனை பண்ணுவார். தாயே, என்னுடைய அல்ப ஆயுளிலே இன்னும் ஒரு நாள் வீணாக போய்விட்டது. உன்னுடைய தரிசனம் பெறாது நான் அனாதை போன்று வருந்துகின்றேன். என்னுடைய மானுட ஜென்ம அனர்த்தமாக போகக்கூடாது என்று கண்ணீரும் கம்பலையுமாக முகத்தை தரையில் தேய்த்து கொண்டு பிரார்த்தனை பண்ணினார். அவ்வளவு தீவிரமாக பண்ண முடியாவிட்டாலும் ஒரு நாள் வீண் போகாது. கடவுள் சிந்தனை ஒரு நாள் செய்யாது வீண் பொழுது போக்கலாகாது. மற்ற காரியங்களில் கருத்தை செல்வதற்கு நேராக தீவிரமாக ஆத்மசாதனத்தில் ஈடுபட்டு வருவோமானால் இந்த ஆத்மசாதனத்தில் ஈடுபடுவது சம்பந்தமான நமக்கு ஒரு பாடம். முஸ்லிம்களுக்கிடையிலே ஐதீகமாக இஸ்லாமிய வாழ்க்கை வாழுகின்றவர்களுக்கு ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் பண்ணுதல். அந்த நேரம் வந்துவிட்டால் பாக்கி காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு துணி விரிச்சு நமாஸ் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். நாம அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லுவோம், அப்புறம் பார்த்துக்கொள்ள மாட்டோம். சிரத்தை இன்மைக்கு ஒரு அறிகுறி. அந்த பாங்கில் போகலாகாது. சிரத்தையை வடிவெடுத்தவர்களாக வேண்டும். சிரத்தைக்கு என்றைக்கு முன்மாதிரியாக இருப்பவன் நச்சிகேதன். சிரத்தையை வடிவெடுத்தவனாக இருந்தான். இகலோகத்தில் அனைத்தும் செய்து சாதித்தான். தந்தையை சத்திய சங்கல்பன் ஆக்கினான். தான் பிரமயானத்தை பெற்றான். மானுட ஜென்மத்தை என்ன பாங்கில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு சான்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய தேசிய பண்புக்கு என்றைக்கும் முன்மாதிரியாக இலங்குபவன் நச்சிகேதன். அந்த பாங்கில் நம்முடைய மனம் அமையுமானால், அந்த பாங்கில் வாழ்ந்து வருவோமானால், உலக இணக்கத்தை தெய்வீக இணக்கமாக மாற்றி அமைத்து பழகுவோமானால், பரநாட்டத்திலே தீவிரமாக கண்ணங்கருத்து இருப்போமானால், அப்பொழுதுதான் புண்ணிய பூமியாகிய வரதகண்டத்தில் பிறந்தவர்கள் என்பதற்கு நாம் தகுந்த இலக்காகின்றோம். ஒரு நாட்டில் பிறந்தது மட்டும் போதாது, அந்த நாட்டு பண்பை வடிவெடுத்தவர்தான் அந்த நாட்டுக்குரியவராகிறார்கள். சுதேசி இயக்கம் என்று சொல்லப்படுகின்றது. மேட் இன் இந்தியா என்ற ஒரு வஸ்து லௌகீக பொருளாதாரத்துறையில் மனிதன் இந்தியாவில் பிறந்தவனுக்கு அறிகுறி என்ன? இந்த நாட்டு பண்பு அவனிடத்து அமையுமானால் அப்பொழுதுதான் உண்மையான இந்தியன் ஆகின்றான். நம்ம நாட்டு பண்பில் சிறந்த பண்பாக இருப்பது பிரேயஸ் நாட்டம் அல்ல, சிரேயஸ் நாட்டம். ஓரளவு நாம் அதை விட்டுக் கொடுக்கவில்லை என்பதற்கு சான்று பார்ப்போமானால், காசியிலே இந்த குளிர்காலத்தில் சென்று பார்த்தால் காலையில் 4 மணிக்கு விஸ்வநாதர் கோயில் போட்ட ஆரம்பித்தால் இரவு 10 மணி வரையிலும் மத்தியானம் ஒரு சிறு நேரம் கோயில் மூடி வைக்க நேரம் போகலாக எறும்பு கொண்டு போவது போன்று நாட்டு மக்கள் அனைவரும் விஸ்வநாதர் கோயில் போய் தரிசனம் செய்துவிட்டு தியானம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் என்றால், லௌகீகம் உலக பற்றியை வடிவெடுத்து இந்த காலத்திலும் அடியோடு நாம் நம்முடைய தரத்தில் கீழே போகவில்லை என்பதற்கு சான்று. அந்த சிரத்தையும் ஊக்கத்துக்கு அறிகுறி மற்றொரு சிறந்த சான்று, கேதார்நாத்துக்கு சென்ற கிளவி ஒருத்தி நோய்வாய்ப்பட்டு வழியில் கிடந்த பொழுது ராமகிருஷ்ண சுவாமிகள் தாயை கையை பிடித்துக் கொள்ள கீழே 2 மைல் 2 பல்லாங்க போனால் ஒரு சத்திர தங்கியிருந்து அடுத்த நாள் மேல போகலாம்னு சொன்ன போது இந்த கிளவியை சொன்னான், சாது மகாத்மாவாக இந்த வார்த்தை வரக்கூடாது. கேதார்நாத்தை எதிர்பார்த்து மேல் நோக்கி சென்று நான் விழுந்து செத்தால் என்னுடைய ஆத்மா மேலே செல்லும், புறங்காட்டு கீழே வந்தால் நான் கீழ்நடைவேன் என்று சொன்னது நம் நாட்டு மக்களுக்கு எத்தகைய தெய்வீக பற்றி சான்றாக அடைகின்றது. ஆக தெய்வ பற்றி தீவிரமாக படித்து சிரேயசில் ஈடுபடுவோமானால் அப்பொழுதுதான் இந்த நாட்டில் பிறந்த நல்ல மக்களாகின்றோம். இறைவனுடைய பேரருளால்
ஸ்ரேயஸில் ஆழ்ந்து ஈடுபடுகின்ற பக்தியும் சிறுதை நமக்கு வந்து